நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சளி இருமல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ப்ரைவேட்டில் காமிச்சு நல்லா ஆகலை. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹஸ்பண்ட் நேற்றே சென்னையிலேருந்து வந்துட்டாரு. போன வீடியோவில் போட்டிருப்பேன். சரி வாங்க. டோக்கன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலலாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை டாக்டர் மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்லி மேல் மாடிக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் சொன்னாங்க கீழே தான் இருப்பாங்கன்னு. அப்புறம் கீழே வந்து குழந்தை டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஜுரம் சளி மருந்து இருமல் மருந்து எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிட்டோம். ஆயில்மெண்ட் வந்து வெளியில் கடையில் வாங்கிக்க சொன்னாங்க. சரி கடையில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஜுரம் மருந்து சளி மருந்து மட்டும் இருமல் மருந்து வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு டவுட்டுக்கு 2 டைம் போய் கேட்டார். அவங்களே சிரிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ராப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிக்காக காமிச்சிருப்பீங்க. நான் ராத்திரி தடவணும், காலையில் குடிச்சிட்டு திரும்பி தடவிக்கணும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மருந்து தான் கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு பாப்பாவுக்கு என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏனை கட்டுறதுக்காக ஸ்ப்ரிங் வாங்கிட்டு வந்துருக்கோம் நாங்கள். ஏன்னா கையில் வச்சு ரொம்ப நேரம் ஆட்டிகிட்டே இருக்கல, ஒரு வேலை கூட செய்யவே முடியல. அதனால சொல்லிட்டு சொன்னாங்க ஏனை கட்டி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஸ்ப்ரிங் வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு தான். வெயிட்டாக இருக்கும். ஆமாம் இன்னொன்று கொடுத்தாங்க 250 ரூபா. நல்லா இல்லை, இதான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் இது வெயிட்டாக இருக்குப்பா. ஆமாம் வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை பாப்பாவுக்கு வந்து இந்த சென்டரில் காற்று போகணும்ல, அதுக்காக கட்டை கொடுத்துருக்காங்க. ஆமாம் இது வந்து பொம்மை தொங்க விட்டுக்கலாம், அதுக்காக பொம்மை வாங்கிட்டு வந்து போனாங்க. ஆமாம். இது வந்து திருவிட்டோன்னா ஆடும். ஆமாம் அந்த அக்கம் பண்ணி கொடுத்து காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கணுன்றது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் நான் வாங்கலை. இப்போ தான் டைம் கிடச்சிது வாங்கிட்டோம். ஏன்னா பாப்பா வந்து தூங்கி எழுந்தா கூட அந்த பொம்மை சுற்றிட்டோன்னா அதை பார்த்துட்டு அழுவாமல் இருக்கும், அதுக்காக வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு துணி சோப்பு பாப்பாக்கு ஒய்ஃப்ஸு அதான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பார்த்துட்டோம், அவங்க எதுவும் ஊசியில் எதுவும் போடல. பாப்பாவுக்கு வந்து 53 நாள் ஆகுது. அதனால் எதுவும் போடல, மருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி போட்டு பாப்பா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலைல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து துணி வச்சு கட்டியிருந்தா ஏனை. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 டைம் அவுத்து கட்டிட்டோம். ஏன் அவுத்து கட்டினோன்னா இப்போ கவுர் வந்து பத்தலை. அதுக்கப்புறம் அங்கே ஸ்ப்ரிங் வாங்கினது. சரி இப்போ கட்டிட்டு எப்படி கட்டுறான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பாய்.